அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாத பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க. அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன். தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க. அது எதிர்பார்ப்புகளை இருந்துகிட்ருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் உங்களுக்கு அற்புதமான பெயர்ச்சிகள் வருதுங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் 29 அதே போல் மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி, 2 பெயர்ச்சியும் வருது. மொத்தம் 4 கிரகங்கள் பெயருது. அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து, அதாவது தை மாதமும் பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடகராசிங்க. அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறக்காக 2 ஆண்டுகள் அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம். அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்ட்டுங்க. மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம். ராகு ஜென்மத்திலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கிளைண்ட்ஸ் நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க. இப்படி நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க. இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள். மகரத்தில் தான் சூரியன் வரார். அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது. அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும். மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க. தை பொங்கலோடு பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லையும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி, இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல். இப்போ தைப்பொங்கல், அதே போல் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், உழவர் தினம், அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம். அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு. அமாவாசை தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான, அதாவது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம். முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம்தான் ஸ்பெஷல். ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க, இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு, அப்பாவுக்கு கொடுக்கல, தாத்தாவுக்கு கொடுக்கல, இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க. இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு. அதை விட்ட தை மாதம் தாங்க. பொங்கலிட்டு படையலிட்டு தான தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும். ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு கிராமத்தில் இருக்குது, நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அந்த ஊருக்கு போகணும், தன்னுடைய குலதெய்வ மண்ணை மிதிக்கணும். அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம், அசைவம் படையல் போடுறவங்க செய்யுங்க. அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்குப்படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க. ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க.
இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமியில் வழிபாடு எடுங்க. அதுவும் முடியலன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போயிட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும். அதை விட சிறப்பு என்னென்னா 22ஆம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் ரத சப்தமி வருதுங்க. 22ஆம் தேதி ரத சப்தமி வருது. இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள். சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மாத்திரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான். ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்குங்க. நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன். 29ஆம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசம் நட்சத்திரத்திலேயே மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம். ஒன்று முருகனுக்கு விசேஷம், அதே போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம். ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. இந்த 2 விசேஷம் நீங்கள் கொண்டாடணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது. தொழில் வளம், திருமணம் தடை நீங்கிறது, ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது, அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும். மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாம் அல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு தமிழ் மாதத்துடைய பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குபேரத்தனம், எதையுமே மனசுக்குள்ளே அப்படி கொஞ்சம் ஏதாவது சில விஷயங்களை மனசில் போட்டு 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 வச்சுக்குவீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படியே ஃப்ரீயாக எதையுமே எக்ஸ்பெக்டேஷன் பார்க்காம நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் இனிமேல் நல்லாயிருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சுங்க. சுக்கிரனும் சனி பகவானும் உங்களுடைய ராசி கட்டத்தில் பிரவேசிக்கிறார். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்பாக்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையோ அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் அது மாதிரி விஷயத்தில் சில தொந்தரவுகள் வரும் கும்பராசிக்கு. மற்றபடி பயப்பட வேண்டாம். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும். இந்த வருஷம் திருமணம் தடை தாமதம் இருந்தவங்க எல்லாத்துக்குமே திருமண வைபோகம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதம் நல்ல முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நல்ல மாதம், விசேஷமான மாதம் எதுனா தை மாதம்தான். அதில் முயற்சி பண்ணாமல் வேறு எதில் முயற்சி பண்ண போகிறோம்? நமக்கு விமோச்சனமே நல்ல மாதம் கிடைக்காதா அப்படிங்கிறது தான். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு காரியத்திலையுமே சித்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க. கும்பராசி நேயர்கள் நம்ம எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அவங்க மேலதிகாரிட்ட நல்ல பேர் வாங்கினோமா வாங்கலையா? ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்படி உங்களுடைய இடத்துக்காரகர். அவர் நல்ல மூலதிரிகோணம் மட்டும் உங்களோட ஆட்சி பெற்று நல்லா இருக்கிறார். அவர் நல்லதை தானே செஞ்சுக்கிட்டே இருப்பார். அசைக்க முடியாத விஷயங்கள் அப்படிங்கும்போது என்னது, அசையா சொத்து கிடைக்கும், புதிய வருமானம் வரக்கூடிய காலகட்டம், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புதிய வரவு உண்டு, அது தனவரவாகவே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. எல்லா விஷயத்துலையுமே தடை இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கான சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் மனைவினால் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் கும்பராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. கும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனைவி ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்க, அதை வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அது வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊரில் கணவன் மனைவியோட ஒற்றுமையாக வாழக்கூடிய காலகட்டங்கள். இது மாதிரி சில மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு சுக்கிரனும் சனி பகவானும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொஞ்சம் குடும்பத்தில் அலைச்சலுங்க. அங்கே இங்கேயும் ஓடுறது ஒடியாறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு. இப்போ ஒரு நல்ல சுபகாரியம் வச்சிட்றீங்க, திருமணம், அதுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பத்திரிக்கை வைக்கணும், அது வைக்கணும், ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கும்பராசியாக இருந்தால் உங்களுடைய தலையில் தான் விழும். அதுக்காக நிறைய நீங்கள் ஒரு ஓடுதல் தேடுதல் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா முயற்சியுமே எடுக்கலாம், பயப்பட வேண்டாம். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு வழிபாட்டு முறையை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது அற்புதமாக இருக்குங்க. கோச்சார கிரகங்களாக ஒரு 40% தாங்க. நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கணும். சனி பகவான் வலுத்திருந்தாதான் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நம்மளுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஃபேவரபுளான திரிகோணத்தில் இருக்கா, கேந்திரத்தில் பாவகத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ கேந்திரம்னு என்னதுங்க, 1 4 7 10, திரிகோணம்னா 1 5 9. இந்த மாதிரி எந்த அமைப்பில் கிரகங்கள் நமக்கு கோச்சார கிரகமும் நம்ம ஜனன ஜாதக கிரகமும் அமைப்பு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பலாபலனை சொல்கிறோங்க. அப்போ லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும்.
அப்போ லக்னத்துடைய அமைப்பில் வந்து இந்த நம்மளுடைய ராசி கட்டம் எப்படியெல்லாம் உட்காருது, எந்த விதத்தில் நமக்கு மாற்றத்தை கொடுக்குது, இந்த மாதம் நமக்கு எப்படியெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சித்தியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ கும்பராசி நேயர்கள் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. 80% 80% நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா விளையாடுங்க. நிறைய சூட்சுமமான அமைப்பில் இருந்து பண வரவு உண்டு. வாராத கடன் வரும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் இனிமேல் கொடுக்குறீங்க ஒரு கடன் அல்லது கொடுக்கல் வாங்கல்லையும் வந்து கவனமாக வாங்கணும். அப்போ கொஞ்சம் தடிமனாக நம்ம வார்த்தைகளை விட்டுட்டா இன்னும் 2 மாதம் கழிச்சு தரேன் போ அப்படின்றவாங்க. அப்போ நம்ம இப்போ கடன் கொடுத்தவங்க தான் இது கடன் வாங்கினவங்க வந்து கோடீஸ்வரங்க ஆயிடுறாங்க. கடன் கொடுத்துவிட்டு நம்ம அதை வாங்கிறதுக்குள்ளார படாத பாடு படுறோம், நம்மளே அவமானமும் படுறோம். அப்போ பாவம்னு பார்க்க போய் நம்ம பாவமாக உட்காந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த கொடுமை நடக்குதுங்க. அப்போ கடன் கொடுக்கும்போது வாங்கும்போதும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா மனுஷாலுடைய குணம்தானெல்லாம் அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ யார் என்னென்னு கவனம் பார்த்து பேப்பர் பத்திரம் பாண்டிலெல்லாம் எழுதி போட்டு வாங்கி தான் நமக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ கும்பராசி நேயர்களுக்கு எல்லாமே எப்படின்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள், ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய எத்தனை அலைச்சல் அலைஞ்சாலும் அந்த அலைச்சலுக்கான ஊதியம் இந்த மாதம் கிடைக்குங்க. பயப்பட வேண்டாம், சுபிட்சமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் குழந்தைங்களாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள். உடம்பு தொந்தரில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு காலை பாதிக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அறுவை சிகிச்சை மாதிரி போச்சுன்னா வழிபாடு எடுத்துக்கிட்டு எப்படி என்ன நாள் என்ன நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு கொடுக்கணும். எடுத்தவங்க ஒருத்தவனுக்கு கொடுத்தோம்னா அது சக்ஸஸில் முடியாது, இன்னொரு வியாதியை கொண்டு வந்து அது கொடுத்துரும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த கோச்சார கிரகத்தில் லக்ன பாவத்தை வச்சு தான் நம்ம என்ன எடுக்கணுங்க, உடல் தொந்தரவுகளை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ கும்பராசி நேயர்களுக்கு தை மாதம் என்ன பலன், என்ன வந்து பரிகாரம், அந்த பலனுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசாணி அம்மன் உங்களுக்கு கொஞ்சம் திஷ்டி இந்த மாதம் நிறைய போகப்பட்டிருக்கும், மார்கழியிலே சரி. அப்போ உங்களுக்கு இந்த தை மாதம் அதுக்கு வந்து அந்த திஷ்டி அதிகமாக சேர்ந்து போச்சு. அதனால் ஆனைமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வழிபாடு எடுங்க. உடுமலைப்பேட்டைன்னு இருக்குதுங்க, அமராவதியில் திருமூர்த்தி மலை இருக்குது, அங்கே போய் ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பாக இந்த மாதமும் இருக்குது, தை மாதமும் இந்த வருஷம் 2025 உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தரக்கூடிய மாதமாக கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனிங்கிற கஷ்டத்திலெல்லாம் விலகி நல்ல ஒரு அமைப்பை ஈசனும் எம்பெருமானும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை கவனமாக பார்த்துக்குங்க. தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. முழு ஜாதக பலனை பார்த்துக்கிட்டு அதன்படி நடங்க, நல்ல ஒரு அமைப்பை பெறலாம் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.